எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. கால் அடிபடிச்சு எப்படி இருக்கு? கால் இப்போ நல்லா இருக்கியா? ஊசி போட்டேங்க. ஊசி போட்டிங்களா? இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஓகே சரி, அதான் உங்களை பார்த்துட்டு சரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எப்படி மாதம் மாதம் செய்வேன்ல வந்து செஞ்சுட்டு போகலாம் தான் வந்தேன். சரி. இதில் இனாம் குளத்தூர் பிரியாணி இருக்கு, உங்களுக்கு அக்காவுக்கு பிடிச்சது. எப்போ விரும்பி குடிப்பீங்கல்ல லெமன் ஜூஸ், அது இதாக வாங்க வேணான்னு இது வாங்கினேன். அடிக்கடி இது குடிக்கக்கூடாது, உங்களுக்கு பிடிக்குமேனு மாதத்துக்கு ஒரு தடவை வரப்போ மட்டும் இதை வாங்கிட்டு வரேன். சரியா? இந்த மாதிரி பணத்துக்கு ஏங்காத மனிதர்களும் பணத்துக்கு ஆசைப்படாத மனிதர்களும் ஒரு நேரம் சாப்பாடு இந்த மாதிரி வேணுங்கிற மனிதர்களும் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களை காமிக்கணுங்கிறதுக்கு தான் நான் வந்தது. அவங்கள முகத்துல அந்த பிரியாணி பார்த்தோன்னு ஒரு சிரிப்பு வருது. அந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு தாங்க நான் மாசம் மாசம் வர்றது. அதே மாதிரி உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சரி. அதே மாதிரி அக்காவுக்கு பணம் என்ன பிரியாணி பார்த்துல சந்தோஷமா? அவன் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. தம்பி வந்த வச்சு வாங்கி கொடுத்துருக்கு. உங்க மனசுல ஆசைகள் ஏக்கங்கள் எல்லாமே இருக்கும். நீங்க எது மனசுல நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதா என்னோட ஆசையே. நல்லா சாப்பிடுங்க. எப்போ நீ கேட்கவே நான் மாசத்துக்கு ஒரு தடவை வரப்போ உங்களை தேடி எல்லாமே வந்து. சரியா? ரொம்ப அடிக்குது, நீங்க ரொம்ப தூரம் நடக்காதீங்க, ரொம்ப போகாதீங்க. பரவாயில்ல, இனிமே தைரியமா இருங்க. கை கால உடம்பு பாத்துக்கோங்க. கீழே விழுந்துடக்கூடாது, திருப்பி காயமாக்கிட கூடாது. தம்பி இருந்த வச்சு என் தம்பிக்கு பழுது என் தம்பி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. உங்க தம்பி மாதிரி என்ன நினைக்கிறீங்களா? சந்தோஷங்களும் என் தம்பி எனக்கு தெரியுமா? நான் ரோட்ல நீங்க நடந்து போனீங்க, உங்களை பார்த்தேன். இப்ப நம்மளோட அந்த பாச பந்தம் தொடருது இல்ல. யாரால? உங்க தம்பியால கூட இருக்கலாம். இறந்து போன உங்க தம்பி கூட எங்க அக்காவால நடக்க முடியல, கஷ்டப்படுறாங்க, அழுகுறீங்க பாருங்க. தம்பி கண் கலங்குறீங்க பாருங்க. உங்க தம்பின்னு சொல்லாம அந்த பாசம் தான் உங்க தம்பி கூட என்னைய சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். எங்க அக்காக்கா உதவி பண்ணுங்க பிரதர், எங்க அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு. இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது பழக்க வழக்கம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ. அதான் கடவுள் ஏதாவது ஒரு வகையில நம்மளோட வேண்டுதலை யாராவது ஒருத்தர் மூலியமா நிறைவேற்றுவாங்க. அவ்வளவுதான். நான் போயிட்டு வரேன். எது வேணும்னாலும் எப்பனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களை தேடி வந்துடுவேன். நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்க தம்பி உங்க கூடவே தான் இருக்கேன். சரியா? உங்க தம்பி உங்க கூடவே தான் இருக்கேன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்க தம்பி இருக்காரு, நானும் இருக்கேன். ஓகேவாக்கா? உங்க முகத்துல சிரிப்பா தான் நான் பார்க்கணும் என்னைக்குமே, அளவே கூடாது. சரியா? சந்தோஷமா இருங்க. ஓகேவாக்கா? எனக்கு பிடிக்குமே தான் வாங்கிட்டு வந்தது. பீஸ் இருக்கு, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே? பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கா? சரி, சந்தோஷம். சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டாலே போதும்.